இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே பங்குச்சந்தையில் பேசிக்காக கற்றுக்கிட்டவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா சிலர் இன்னும் பேசிக்கே தெரியாமல் பங்குச்சந்தையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கவங்களா இருப்பீங்க. இந்த வீடியோ நான் எப்படி பங்குச்சந்தையை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போகுது. இது நீங்கள் புதுசாக இருக்கீங்க, பிகினராக இப்போ தான் நீங்கள் பங்குச்சந்தையை கற்றுக்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏற்கனவே நீங்கள் பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் பண்ண சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு எப்போ பங்குச்சந்தை அறிமுகமாச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் 4வது 3வது அந்த டைம் படிக்கும்போதே நான் எனக்கு பங்குச்சந்தை பற்றியே தெரியும். உடனே எங்கள் ஃபேமிலி பெரிய பேக்ரவுண்ட். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே தாத்தா வீட்டில் டெய்லியும் இந்த 8 மணிக்கு சன் நியூஸில் போடுவாங்க இல்லையா, சன் டிவியில் நியூஸ் போடுவாங்க 8 மணி 7:30 அந்த டைமில் டெய்லியும் ஒரு ½ அன் ஹவர் நியூஸ் போகும். இப்போ தான் அந்த ஹெட்லைன் மட்டும் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் நியூஸ் ஃபுல்லாக போகும். அது எங்கள் தாத்தா ரெகுலராக நியூஸை பார்ப்பாரு. அப்போ நான் அவர் கூட சேர்ந்துட்டு டிவி பார்க்கும்போது எனக்கு அந்த நியூஸ் பார்த்துட்ருப்பேன். அப்போ லாஸ்ட்டாக முடியும்போது அந்த பங்குச்சந்தையோட இதை சொல்லுவாங்க. கோல்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த பங்குச்சந்தை பற்றி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்போ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அந்த நிஃப்டி, சென்செக்ஸ் புள்ளிகள் உயர்ந்தது, பங்குகள் கடுமையாக சரிந்தது, பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சி, இந்த வார்த்தைகள் எனக்கு இந்த கேட்ட வார்த்தைகளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். அதுக்கப்புறம் நான் அந்த பங்குச்சந்தையை பற்றி பெருசாக நமக்கு அதை பற்றி தெரியாது. அது என்னன்னே தெரியாது இல்லையா? அதனால் நான் அதை பெருசாக கண்டுக்கல. கொஞ்சம் பெரிய கேப் ஆயிடுச்சு. அதை பற்றி எனக்கு பெரிய அறிவும் கிடையாது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மணி சேவ் பண்ணுறதுல பெரிய ஆர்வம் இருந்தது. வீட்டில் கொடுக்குற சின்ன சின்ன காசை கூட நான் பேக்கெட் மணியாக கொடுப்பாங்க இல்லையா, அதை கூட நான் பெருசாக செலவு பண்ணாமல் ஒரு ₹2 அந்த டைமில் 90s கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போல்லாம் ₹100 பேக்கெட் மணி கொடுக்குறாங்க. நமக்கு அந்த டைமில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு ₹2 இல்லை ₹1 ₹2 கொடுத்தாவே பெரிய காசு. நான் அந்த காசை கூட அப்படியே சேவ் பண்ணி வச்சு அதை மொத்தமாக சேவ் பண்ணி வைக்கிற அந்த பழக்கம் மட்டும், எனக்கு சேவிங் பழக்கம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அதை முதலீட்டாக மாற்றுற அளவுக்கான நாலேஜ் எனக்கும் இல்லை. ஃபேமிலியில் நம்மளை கைட் பண்ணுறதுக்கான நாலேஜ் ஃபேமிலிலையும் கிடையாது. அதனால் நம்ம அதை அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி காலேஜ் முடிக்கிற வரையுமே எனக்கு இந்த பங்குச்சந்தைகளை பற்றிலாம் பெருசாக ஐடியா இல்லை. அதை பற்றி பெருசாக நாலேஜும் நான் வளர்த்துக்கல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ₹5,00,000 கடன் நான் எப்படி அடைச்சேன் அப்படிங்கிறத. அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் கடனில் தத்தளிச்சப்போ எனக்கு ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அந்த நிதி நிறுவனத்தில் என்னென்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் சேல் பண்ணுற ஒரு ஒரு பர்சனாக நான் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த அதை பற்றி நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சேல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோன்னா, அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம கஸ்டமர் கேட்குற இதை சொல்ல முடியும். அது மாதிரி நமக்கு கஸ்டமர் நிறைய டவுட்ஸ் கேட்குறப்போ எனக்கு அது ரிலேட்டடாக நான் படிக்கும்போது எனக்கு அந்த ஷேர் மார்க்கெட் பற்றியான ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அதே போல் நான் ஒரு கிளாஸ் அந்த கம்பெனிலேருந்தே ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸில் யார் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் மொத்தமாக ஃப்ளோரில் ஒரு 150 பேர் இருந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் கையை தூக்குனாங்க. மீதி யாருமே பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, எனக்கு தெரியல, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தேன். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கவங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணல. கோல்டு வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அது இல்லாமல் சில மேனேஜர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட ஷேர்ஸ் இருந்தது. ஆனால் அவங்க ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிடையாது. அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு நல்ல லாபம் வரும்போது நிறுவனத்திலிருந்து கொஞ்சம் பங்குகளை நிறுவனம் கொடுக்கும். அந்த பங்குகள் மட்டும் அவங்க வச்சுருந்தாங்க. புதுசாக இவங்க எந்த பங்குகளும் வாங்கினது கிடையாது. ஆனால் ஆக்டிவாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பேர் தான் இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் அவர் கிளாஸ் நடத்தினவர் கேட்குற கேள்விகளை அவங்க மட்டும் தான் பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ரொம்ப நல்லா படிக்கிற பையன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கிளாஸில் கொஞ்சம் ஆக்டிவாக கவனிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவர் நடத்துறது எல்லாமே புரிஞ்சாலும்
எனக்கு வந்து ஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்கன்னாலும், எனக்கு அதை எப்படி வந்து கொஷின் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி நாலேஜ் பேசிக் நாலேஜ் கூட இல்லாதனால, என்னால வந்து பெருசா வந்து அவர்கிட்ட வந்து அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கான கிளாஸ்ன்னு சொல்லணும். உடனே வந்து நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. அந்த 3 பேர்ல நம்மளும் ஒரு ஆளா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், பங்குச்சந்தை தொடர்பான அ ஸ் வீடியோக்கள வந்து நான் YouTubeல வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்டிவா நான் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிற டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, YouTube தான். பார்க்கும்போது தான் நான் வந்து இப்ப மணிப்பேச்சு ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் சார் இருக்காரு இல்லையா? அவரோட ஷார்ட்டிங் வீடியோ ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன். இப்ப இருக்க மாரி வந்து லட்சக்கணக்கான வியூஸ் போற மாரிலாம் கிடையாது. அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு வீடியோ வந்து மொட்டை மாடில வச்சு பண்ணியிருப்பார். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அவர் வந்து நெறைய சொன்னாரு. அது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாரி இருந்தது. கொஞ்சம் புரியாத மாரியும் இருந்தது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து நெறைய கத்துக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல வந்து குடுத்தது. அப்புறமா ரெகுலரா அவரோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சேன். அவரோட வீடியோஸ் மட்டும் கிடையாது. அ பங்குச்சந்தை ரிலேட்டடான நம்ப நாலேட்ஜுக்கு வந்து புரியிற மாரி யார் சொல்றாய்ங்க, ரொம்ப ஆங்கில இதோட சொல்றது, அந்த மாரி இல்லாம, நமக்கு புரியிற மாரி யாரு சொல்றாங்க. பேசிக்லேருந்து ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து கத்துக்கிட்டேன். சுத்தமா எனக்கு இது என்னன்னே தெரியாம இருந்து, பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஆனா பங்குச் சந்தையில வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நான் எனக்கு வந்து அந்த எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஒரு பேஸ் வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அது போடணும். எனக்கு காசு விஷயம். அதுல வந்து ரொம்பவே நான் கராரா இருப்பேன். நம்ம காச விட்டுட்டு அதுல வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவா இருந்தேன். அதேபோல நான் பார்த்த வீடியோக்கள் எல்லாமே முதலீடுகள் தொடர்பானது மட்டும் தான் தவிர, ட்ரேடிங் தொடர்பானதா எதுவுமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டே வந்து மனசுல ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, நம்ம எவ்வளோதான் முதலீடு பண்ண போறோம், நம்ம எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணணும். கண்டிப்பா ட்ரேடிங் பக்கம் மட்டும் போயிடக்கூடாது. அப்படின்னு ட்ரேடர்ஸ வந்து நான் இந்த இடத்துல வந்து குறைச்சு சொல்லல. எனக்கு வந்து அது சூட் ஆகாது அப்படிங்கிறதுல மட்டும் நான் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா, நான் செய்திகள வந்து தொடர்ந்து வாசிக்கிற பழக்கம் இருந்தனால, ட்ரேடர்ஸ் வந்து காசு விட்டுட்டு இறந்த அந்த மாரி செய்திகள்லாம் பார்த்து, பார்த்து எனக்கு அந்த ட்ரேடிங்கிறது வந்து ரொம்பவே அபாயகரமானது. கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா கூட நம்மளோட லைஃப் மொத்தமா முடிச்சு விட்டுரும் அப்படிங்கிறது மட்டும் என் ஆழ் மனதில வந்து ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருந்தது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன், ட்ரேடிங் பக்கம் மட்டும் போக்கூடாது அப்படின்றதுல வந்து உறுதியா இருந்தேன். அதே ஸ்டாண்ட்ல தான் நான் இப்ப வரையும் இருக்கேன். நான் வந்து இன்னும் ஒரு ட்ரேட் கூட நான் பண்ணதே கிடையாது. வெறும் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு உடனே வந்து நானு இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்த உடனே வந்து நானு டிமேட் அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டேனான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அத எப்படி தொடங்கணும்னு தெரியணும் இல்லையா? இவங்கலாம் சொல்றாங்க டிமேட் அக்கவுண்ட்ல ஷேர் வாங்கணும், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு அந்த டிமேட் அக்கவுண்ட்ன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ட்ரேடிங் அக்கவுண்ட்டுன்னு சொல்றாய்ங்க, டிமேட் அக்கவுண்ட்டுன்னு சொல்றாய்ங்க, பேங்க்லேருந்து காச மாத்தணும்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நானு வந்து திருப்பி அத பத்தி ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்ன? டிமேட் அக்கவுண்ட்னா என்ன? இப்ப நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து வச்சு காசு போட்டு நம்ம ஷேர் வாங்குறோம். அந்த ட்ரேடிங் கம்பெனி ஜீரோதா அப்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்கு இல்லையா? அந்த கம்பெனிலாம் மூடிட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம ஷேர்லாம் என்ன ஆகும்? இது மாரி நெறைய கேள்விகள் எனக்கு இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து விடை தேட ஆரம்பிச்சேன். அத வந்து ரெகுலரா வந்து அதுக்கான விடைகள வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ வீடியோஸ்ல பார்க்கறது, அப்புறமா நெட்ல கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கறது, இந்த மாரி பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ட பத்தி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சது. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு தீபாவளி நாள் அது எப்பன்னு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. 2017, 16 அந்த காலகட்டம்னு சொல்றேன். 2017, 18 அந்த டைம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு Zerodhaல வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அப்ப வந்து தீபாவளி சீசன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து எனக்கு கம்பெனிலேருந்து ஒரு இன்சென்டிவ் வந்து பல்க்கா இன்சென்டிவ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த மொத்த அமௌண்ட்டையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாம, நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்ப போட்டு நம்ம இது பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா கத்துப்போம் அப்படின்னு வந்து சொல்ற மாரி என்ன பண்ணேன்னா, நான் வந்து முதல்ல வந்து ஒரு எல்லாரும் பண்ற தப்பு தான். அது என்ன பங்கு வாங்கணும், எது வாங்கணும்னு எதுவுமே சுத்தமா தெரியாம, சுஸ்லான் எனர்ஜிய வந்து நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இது வந்து ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, 55 பைசாக்கோ என்னவோ ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அத பத்தி என்னன்னே தெரியாது எனக்கு. அந்த ஷேர வந்து நான் ஒரு 10 ஷேர் வாங்குனேன். 10 ஷேர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 5 ஆச்சா, அது வந்து ரூ. 5 ரூ. 5 50 வந்து 10 ஒரு ஷேர் விலை வந்து 55 பைசா இருந்தது. 10 ஷேர் வாங்குனேன். அது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ரூ. 6 ஆயிருச்சு. ரூ. 6 ஆயிருச்சே டக்குன்னு வித்துட்டேன். வித்துன உடனே ரூ. 6 இப்ப நம்ம 5.50க்கு வாங்கியிருக்கோம். ரூ. 6க்கு வித்துருக்கோம். இப்ப நமக்கு 50 பைசா லாபம். அவ்வளோதானா? இவ்வளோ தானே ஈஸியா இருக்கே பங்குச்சந்தைன்னா, இது தெரியாமலா நம்ம இத்தன நாளா விட்டுட்டோம். இப்போ பல கோடி சம்பாதிக்கலாம் போலயே! அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சுட்டு இருந்தேன். கடைசியில போயிட்டு நான் போய் பார்க்குறேன். என் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா,
நான் வாங்கினது விற்றது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 20 வந்து என் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது நம்ம வாங்கினதே வந்து ரூ. 5க்கு தான் வாங்கினோம். நம்ம விற்றோம் ரூ. 6க்கு விற்றோம். அப்போ பார்த்தா நமக்கு ரூ. 6 அக்கௌண்ட்டில் இருக்கணும். கடைசியில் பார்த்தா நமக்கு ரூ. 20 மைனஸில் காட்டுது அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு செக் பண்ணி போகும்போது தான் இதில் நமக்கு வந்து வாங்குறோம் விற்கிறோம் அது மட்டும் இல்லை, இதுக்கு நடுவில் வந்து நமக்கு அந்த புரோக்கர் சார்ஜ் நம்ம ஒரு டைம் வாங்கி விற்றோம்னா ஜிரோதாவில் வந்து வாங்குறதுக்கு தான் ஃபீஸ் கிடையாது, ஆனால் விற்கும்போது அதுக்கு தனி ஃபீஸ் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்க அது இல்லாமல் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கான அந்த சார்ஜஸ் வந்து மினிமமாக வந்து ரூ. 15 பிடிப்பாங்க. இந்த இதெல்லாம் புரிஞ்சுது. ஆஹா! இதெல்லாம் தெரியாமலே நம்ம இப்படிலாம் இருந்துருக்குமே சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா எனக்கு ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து பெருசாக பிக் பண்ண தெரியாது. இப்போவும் நான் வந்து பெருசாக எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போவும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுற அளவுலாம் தெரியாது. எந்த நிறுவனத்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஐடியா இருக்கே தவிர, இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா நானா போய் தேடி கண்டுபிடிச்சு 5000 ஸ்டாக்ல ஒரு நல்ல ஸ்டாக்க தேடி கண்டுபிடிக்கிற அளவெல்லாம் நான் வந்து பெருசா இப்பயே கூட எனக்கு அந்த அளவு நாலேட்ஜ் கிடையாது. ஆனா வந்து ஓரளவு நல்ல நிறுவனம் எப்படி வந்து ஒரு நல்லா இருக்கிற நிறுவனம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஓரளவு தெரியும். அத வச்சு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தேன். ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு சொல்ல மாட்டீங்க. ஒரு ஷேர் கூட நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்ப சொல்ற வந்து எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வாங்குனத சொல்றேன். அ சவுத் இண்டியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூ. 6, ரூ. 7 அந்த டைம்ல இருக்கும்போதே நான் வந்து 10 ஷேரு, 5 ஷேர் அது மாரி நான் வாங்கியிருக்கேன். ஐடிசி வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். ஃபெட்ரல் பேங்க் வந்து ரூ. 40, ரூ. 30 இருக்கும்போது நானு 2 ஷேர், 3 ஷேர் அந்த மாரி வாங்கியிருக்கேன். டெய்லியும் அத வாங்குறதே வந்து ஒரு ஹேபிட்டா ஒரு எப்படி சொல்றது? டெய்லியும் இன்ஸ்டா வந்து ஓப்பன் பண்ணி என்ன ரீல்ஸ் போட்டு பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி வந்து டெய்லியும் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, எங்க அக்கவுண்ட்ல இருக்க ஒரு டீ செலவு மாரி என்ன பண்ணுவேன், ஒரு ரூ. 100 அனுப்பிட்டு மினிமம் ரூ. 100 தான் அனுப்ப முடியும். ரூ. 100 அனுப்பிட்டு அந்த ரூ. 100க்குள்ள என்ன ஷேர் இருக்கோ அந்த மாரி வாங்குவேன். சம்பளம் வந்த பிறகு கையில கொஞ்சம் காசு இருக்கும். ஒரு ரூ. 2000 அந்த 2000 மொத்தமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அத வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு சின்ன சின்ன பங்குகள வந்து வாங்குவேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பல்க்கா எதுவுமே ஆர்டர் பண்ணல மாட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1 ஷேர், 2 ஷேர் இப்படி தான் வந்து நான் வந்து பங்குச்சந்தையில வந்து முதலீடு பண்ணிட்டே வந்தேன். எனக்கு பெரிய பங்குச்சந்தை மேல பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே முதலீடு பண்ணிட்டே வந்தேன் இல்லையா? நான் பெரிய அமௌண்ட் வந்து முதலீடு பண்ணவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் முதலீடு பண்ணிட்டே வந்தேன். அது ஒரு 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 1,00,000 வந்து ரவுண்டா சேர்ந்துருச்சு. அந்த டைம்ல தான் வந்து இந்த கொரோனா டைம் வந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, பெருசா பங்குச்சந்தை வந்து சரிய ஆரம்பிச்சது. அப்போ வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து கிராஜுவலா வாங்கிட்டு இருந்தனால பெருசா சரியல. ஓரளவு சரிஞ்சது தான். ஆனா வந்து பெரிய ஃபால்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஃபால் இருந்தது. ஆனா அந்த டைம்லயும் வந்து நான் வந்து பணம் செலவழிச்சுட்டேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறத மண்ணுல போட்டதா நெனச்சுப்போம். இது வந்து நம்ம ஃபியூச்சருக்கானது. நம்ப ரிட்டயர் ஆகுற வரையும் இதில கை வைக்கவே கூடாதுடா! அப்படிங்கிறதுல மட்டும் நான் உறுதியா இருந்தேன். இப்ப வரையும் நான் அந்த பங்குகள் எதையுமே விக்கல. அதில வந்து உறுதியா இருந்தேன். அதனால என்ன பண்ணேன், பங்குச்சந்தை சரியுது சரியுதுன்னாலும் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பரவால்ல சரியுது, நமக்கு இந்த டைம்ல வந்து ஈஸியா இன்னும் விலை கம்மியா கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்மியா கிடைக்கிற ஷேர் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி 1, 2, 1, 2ன்னு இந்த அ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மழை வர சீசன் டைம்ல இல்லன்னா மார்க்கெட் மூடுற டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இருக்கிறத வெறும் வந்த விலைக்கு குடுத்துட்டு போயிடலாம்ன்னு வந்து குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து பங்கு பயங்கரமா சரியிறப்ப என்ன பண்ணேன், இருக்கிறதெல்லாம் நல்ல நல்ல ஸ்டாக்கா வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைச்சாலும் 1, 2, 1, 2ன்னு இன்ஃபோசிஸ் அது மாரி பங்குகள்லாம் நான் அந்த டைம்ல தான் வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இது பண்ணேன். ஷேர் மார்க்கெட் கொரோனா முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற கையோட பார்த்தீங்கன்னா, கடகடன்னு வளர்ந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என் போர்ட்ஃபோலியோவே வந்து அப்படியே டபுள் ஆயிருச்சு. என்னால வந்து அது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆ இப்படியெல்லாம் வந்து பங்குச்சந்தை இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப பங்குச்சந்தை வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பங்குச்சந்தையில வந்தவங்க என்னன்னா, ஃபுல்லா எக்ஸ்ட்ரீமா வளர்ந்தத மட்டும் தான் பார்த்துருப்பாய்ங்க. அவங்க ஃபாலே வந்து பெருசா பார்த்துருக்க மாட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா பங்குச்சந்தைக்கு வந்தவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ளாட்டா இருக்கிறதா பார்ப்பீங்க. இத வந்து நம்ம எஃப்டில போட்டா கூட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் போல. இது என்னடா தண்ணீல போட்ட இது மாரி அப்படியே கிடக்குது. பாறாங்கல் மாரி அப்படியே கிடக்குது. அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனா ஆக்சுவலா நான் தொடங்குன டைம் பார்த்தீங்கன்னா வந்து, பங்குச்சந்தை வந்து கிராஜுவலா ஏற்றம் இறக்கத்தோட இருந்தது.
பங்குச்சந்தை தொடங்கி நான் தொடங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா, கொரோனாங்கிற பெரிய ஃபால வந்து நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரேலியும் பார்த்துட்டேன். ஆக்சுவலா இந்த 3 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட்டையும் பார்த்துட்டேன். ஒரு பெரிய ஃபாலையும் பார்த்துட்டேன். ஒரு பெரிய ரேலியும் பார்த்துட்டேன். அதனால வந்து மார்க்கெட் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஒரு பெரிய ஃபால் இருக்கும், பெரிய ரேலி இருக்கும். நம்மளோட இது என்னன்னா, விலை கம்மியா கிடைக்கிறப்ப வாங்கிடணும். எவ்வளோ கம்மியான நல்ல பங்கு விலை கம்மியா இருக்கிறப்ப வாங்கணும். அது மாரி நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டே வந்தேன். இதுக்கு நடுவுல நான் அந்த இதுல சொன்ன மாரி என்னோட கடன்களும் அடைஞ்சுச்சு. இன்கம் வந்து கடன் வந்து கிராஜுவலா இப்படி கடன் வந்து இங்க இருந்தது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்க இருந்தது. கடன் குறைய என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து ஒரு இடத்துல வந்து கடன் வந்து 0 ஆயிருச்சு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருந்ததுல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கடன் 0 ஆனனால நான் அதுக்காக நான் பே பண்ண வேண்டியது, வட்டி எல்லாமே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மாறுனனால, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா கிராஜுவலா வந்து வளர்ந்து வரத வந்து கண்கூடா பார்த்தேன். ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நடுவுல எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதோட செலவு எல்லாமே இருந்தாலும், நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து கை வைக்கவே இல்ல. அப்படியே கிராஜுவலா வளர்த்துட்டு வந்துட்டே இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 12,00,000 கிட்ட நான் வளர்த்துருக்கேன். இதுல வந்து பாண்ட்ஸ் இருக்கு, ஷேர்ஸ் இருக்கு. ரீசென்ட்டா வந்து தான் வந்து நான் வேர்ல்டு மார்க்கெட் வந்து மிஸ் பண்றேனோன்னு சொல்லிட்டு, இப்ப ரீசென்ட்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த போர்ட்ஃபோலியோவையும் கிராஜுவலா வளர்த்து, இப்ப நான் ரூ. 1,00,000 கிட்ட அதுல வந்து முதலீடு பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோட கதை. ஆக்சுவலா வந்து என்னோட டார்கெட் வந்து என்னன்னா 1,00,00,000. 1,00,00,000ங்கிறது இப்பயே 1,00,00,000 கிடையாது. நான் நான் எப்ப அந்த 1,00,00,000 ரீச் பண்றேனோ, அந்த டைம்ல வந்து இப்ப 1,00,00,000 மதிப்பு என்ன இருக்கோ, அப்ப வந்து அந்த 1,00,00,000 மதிப்பு வர்றது தான் வந்து என்னோட டார்கெட்டு. அப்படி 1,00,00,000 வந்துச்சுன்னா, நான் ரிட்டயர் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து இருக்கேன். அதனால வந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து கிராஜுவலா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். அ பெருசா நான் முதலீடு பண்ணவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ண முதலீடு தான் எனக்கு பெரிய ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் பல்கா அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும், நான் ஸ்டார்ட்டிங்ல ரூ. 1000 ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அத வந்து கேட்ச் அப் பண்ணவே முடியல. ஏன்னா, அந்த பங்குகள்லாம் பல மடங்குலாம் உயர்ந்தது. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. சவுத் இந்தியன் பேங்க் ரூ. 6ல நான் வாங்கியிருக்கேன். ரூ. 7ல வாங்கியிருக்கேன். நான் வந்து ஐடிசி பங்கு எல்லாம் ரூ. 200 ரூ. 250 இருக்குன்னு சொல்லிட்டு அழுவுறாய்ங்க. எல்லாம் ரூ. 450 பீக்ல வாங்குனேன். ஆனா, நான் ஐடிசி வாங்கும்போது ரூ. 170 ரூ. 175 நான் ஐடிசி வாங்குனேன். அப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய பங்குகள சொல்றேன். ஃபெடரல் பேங்க் வந்து ரொம்ப கம்மியா ரூ. 40 ரூ. 50 இருக்கும்போது ஃபெடரல் பேங்க் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேங்க் சொல்லலாம். கேவிபிவி க கேவிபி பேங்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப வாங்குனேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ரொம்ப விலை கம்மியா இருக்கிறப்ப வாங்குனேன். அது மாரி வந்து நெறைய பங்குகள் வந்து ரொம்ப விலை கம்மியா இருக்கிறப்பயே நான் வாங்குனேன். அது வந்து பெரிய நான் முதலீடு பண்ணது ஒரு 5000, 6000 தான் இருக்கும். ஆனா பார்த்தா அது வந்து என் போர்ட்ஃபோலியோல வந்து பெரிய ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. அந்த மாரி நான் இதுல இந்த இந்த ஜேர்னில நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதலீட்டு பழக்கம் தான் முக்கியமோ தவிர, நம்ம எவ்வளோ அமௌண்ட் முதலீடு பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க ஸ்டார்ட்டிங்ல தொடங்கும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இதுலருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எ எப்ப வந்து ஒரு கடல்ல நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணீல இறங்கவே நம்ம பயப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அதனால வந்து துணிஞ்சு தண்ணீல இறங்கணும். ஆனா அதுக்குன்னு வந்து நான் உடனே கடல்ல தான் போய் நீச்சல் அடிக்கவே கத்துப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு கிணத்துல வந்து நீச்சல் அடிக்க முதல்ல கத்துக்கணும். அதையும் வந்து நம்பளா போய் அந்த ரிஸ்க்க வந்து எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். அப்படி கைடன்ஸோட நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு கிணத்துல வந்து நீச்சல் அடிக்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குளத்துல கத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கடல்ல நீச்சல் அடிக்கிறது. அது பங்குச்சந்தைங்கிறது பெரிய கடல். அது வந்து நம்ப மட்டுமே போயிட்டு இது பண்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. தெரியுதோ தெரியலையோ ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டே போடாதீங்க. எல்லா அக்கவுண்ட்லயுமே குறைஞ்சபட்ச முதலீடு ரூ. 100 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 100 உங்க அக்கவுண்ட்லேருந்து டீமேட் அக்கவுண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்டுக்கு வந்து ரூ. 100 இது பண்ணுங்க. அதுலேருந்து ஷேர் வாங்குங்க. எப்படி வாங்கி விக்கிறதுங்கிறத ஒரு 1 மாசம் நீங்க பாருங்க. அது ஷேர் ஏறுதா, இறங்குதா? ஏதாவது ஒரு ஷேர வந்து இது பண்ணுங்க. நீங்களா ஒரு ஷேர் கண்டுபிடிங்க. இப்போ ஒரு எது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னா, ஒரு HDFC பேங்க் பார்க்குறீங்க. இந்த பேங்க் வாங்கலாம்னு தோணுதா? ஒரே ஒரு ஷேர் வாங்குங்க. ரூ. 1000 இருக்கும். ரூ. 1000ங்கிறது ஈஸியா இப்போ வாங்கலாம். ஆ ஒரு ஷேர் மட்டும் வாங்குங்க. அது எப்படி மூவ் ஆகுது, ஏறி இறங்குதுன்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. அது ரொம்ப கம்மியான போர்ட்ஃபோலியோவா கூட இருக்கட்டும். நீங்க வந்து உடனே வந்து பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. ஒரு 2, 3 மாசம் கூட எடுத்துக்கோங்க. கம்மியான அமௌண்ட் என்னால 3000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பரவால்ல. ஒரு 3 மாசம் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3000 போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு 10,000 வந்துரும்.
உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துரும். அதில வந்து ரூ. 10,000க்கு ஒரு ஸ்டாக் இருக்கு. அது ஏறி இறங்கும். நீங்க அதனால வந்து மார்க்கெட்ட டெய்லி வாட்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஷேர் என்ன ஆச்சுன்னு பார்ப்பீங்க. அப்ப வந்து உங்களுக்கு அது பிசினஸ் பத்தியான நாலேட்ஜ் உங்களையே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஈஸியா வந்து நீங்க பெரிய அமௌண்ட் வந்து சேர்க்கலாம். நான் வந்து பெரிய இன்வெஸ்டர்லாம் கிடையாது. ஆனா வந்து நான் ஒரு அந்த அ சுஸ்லான் கம்பெனிங்கிறது ஒரு மொக்க கம்பெனியே ஒரு ஒரு ரூ. 10 ஷேர வந்து நான் வாங்கினது வந்து நான் ஒரு ரூ. 10 10,00,000 12,00,000 போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி நான் க்ரோ பண்ணேன் அப்படிங்கிற ஒரு என்னோட லைஃப் ஸ்டோரிய மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன், எப்படிலாம் நான் வந்து பங்குச்சந்தைக்குள்ள கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற இத மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதே மாரி நீங்களும் வந்து உங்களோட துணிஞ்சு வந்து பங்குச்சந்தைக்குள்ள வாங்க. அ பெரிய முதலீட வந்து மொத்தமா வந்து காச வந்து கண்டிப்பா இறக்காதீங்க. அது நீங்க வந்து பெரிய சம்பளம் வாங்குறவங்களா கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து மாசம் 2,00,000 3,00,000 சம்பளம் வாங்குறவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஆரம்பத்திலேயே பெரிய முதலீடு கண்டிப்பா பண்ணாதீங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டா பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குன பிறகு உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வர்றப்ப, நீங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு தனி ஸ்டாக்க வந்து பிக் பண்றதுக்கே ஒரு பயமா இருக்கா? அப்ப நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து முதலீடு பண்ணுங்க. அது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து நீங்க தாராளமா வந்து அ நெறைய நிறுவனங்கள் வந்து ரூ. 500 ரூ. 1000க்கு வந்து எஸ்ஐபி குடுக்குறாங்க. அதுல வந்து முதலீடு பண்ணிட்டு வரலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து. இல்லன்னா இடிஎஃப்பா நீங்க வந்து நிஃப்டி 50, நிஃப்டி பீஸ்ல வந்து இடிஎஃப்பா நீங்க முதலீடு பண்ணிட்டு வரலாம். ஆக மொத்தம் நீங்க முதல்ல பண்ண வேண்டியது முதலீட்ட தொடங்குறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குரோத்து அடுத்தது. அதுல என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது. கண்டிப்பா தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணாம இருக்க மாட்டோம். கண்டிப்பா தப்பு இருக்கும். அந்த தப்புகளையும் வந்து நம்மளே சரி பண்றத பார்க்கணும். நான் சொன்ன மாரி எனக்கு வந்து நான் ட்ரேடிங் பக்கம் போமாட்டேன். ஏன்னா அது வந்து நான் வந்து சரியா இருக்கும். சிலர் ட்ரேடிங்கிறது என்னன்னா, ஒரு தண்டவாளத்துல வந்து ஒரு ரூ. 500 நோட்டு கிடக்குது. ட்ரெயின் வேகமா வந்துட்டுருக்கு. அது எல்லாம் பணம் எல்லாமே அப்படியே சிதறி கிடக்கு. நெறைய பேர் உள்ள புகுந்து எடுக்குறாய்ங்க. ஆனா அந்த டைம்ல நான் ரிஸ்க் எடுப்பேனா, அவங்களுக்கு ட்ரெயின் வர வேகத்துக்கு தப்பிச்சு போற தைரியம் இருக்கலாம். அவங்க அந்த அளவு ஸ்கில்லோட இருக்கலாம். இல்லன்னா அது அறியாமையாவும் இருக்கலாம். ட்ரெயின் வந்து மோதிச்சுன்னா நம்ம உயிர் போயிடுமேங்கிற அந்த அந்த அறியாமை அந்த இது கூட தெரியாத அறியாமையா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு நம்மளால ஓட முடியாதுன்னு நமக்கு தெரியும். ட்ரெயின் வந்து மோதிச்சுன்னா உயிர் போயிடும்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம அந்த பக்கம் போகாம இருக்கிறது தான் நம்ம நல்லது. அது மாரி ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க. முதலீட்டுக்கு பக்கம் வாங்க. நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் ரிலேட்டடான தொடர்ந்து செய்திகள வந்து நம்ம லைவ்ல குடுத்துட்டுருக்கோம். முக்கியமான விஷயங்கள வந்து இது மாரி வந்து நான் வந்து வீடியோவாவும் குடுத்துட்டுருக்கேன். நான் வந்து பங்குச்சந்தை கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது நான் சின்ன சின்ன இது மாரி வீடியோஸ்லயும் குடுத்துட்டுருக்கேன். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம வீடியோவ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.